புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது. பணிகளை மேற்கொள்ள வாய்க்காலில் வேலை செய்வதற்கு ஏதுவாக மண் கொட்டி பாதை அமைக்கப்பட்டு அதன் மூலம் கட்டுமான பணிக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. மேலும் மறைமலை அடிகள் சாலையில் உப்பனாறு வாய்க்கால் இணைப்பு பகுதியில் சாலையை இணைப்பதற்காக ஆழ்துளை கான்கிரீட் பீம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த கான்கிரீட் பீம்கள் அமைப்பதன் மூலம் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் அதிக அளவில் மழைநீர் கரை புரண்டு ஓடும் பொழுது ஆழ்துளை மூலம் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மழைநீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுத்து நிறுத்தும் மழைநீர் அருகில் உள்ள கென்னடி நகர், சுப்பராயப்பிள்ளை சத்திரம், பூங்குளம், இளங்கோ நகர், சாந்தி நகர் விரிவு, சாரதி நகர் மற்றும் கோவிந்தசாலை பகுதிகளுக்கு உட்பட்ட குபேர் நகர், அந்தோனியர் கோவில் தெரு, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, நேரு நகர், சகாயமாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி போன்ற உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதிகள் வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. இதனால் மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வருகிறார்கள். இவர்களின் இழப்பிற்கு அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு நிதி உதவியும் கொடுப்பதில்லை. மழை காலங்களில் மழைநீரை தடுத்து நிறுத்துவது போல் அமைக்கப்பட்டுள்ள உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகளை தற்போது நிறுத்தி வைத்து வேறேதேனும் திட்டம் தயார் செய்து மழை காலங்களில் மழைநீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் புகாமல் கடலில் சென்று கலப்பதற்கு ஏதுவாக சாலை அமைக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதன்கிழமை மாலை 6 மணியளவில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அதிகாரிகளும் மற்றும் ஒப்பந்ததாரர்களும் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர்.